ஹே காய்ஸ், டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நானும் அம்மாவும் வந்துட்டு சீக்கிரமாகவே எழுந்துட்டோம். நான் வந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அம்மா வந்துட்டு பாத்திரம் தேய்ச்சி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பால் வச்சு அம்மாவுக்கும் எனக்கும் காஃபி போட்டுட்ருந்தேன். அம்மாவுமே வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க. 2 பேருமே சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு மட்டன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நைட்டே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் சீக்கிரமாக எழுந்து எல்லாமே கிளம்புனது. ஒரு மட்டன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக ஒரு 8 மந்த் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நேற்றே வந்துட்டு சொல்லிட்டாங்க அம்மா. ஸோ மார்னிங்கே மட்டன் வாங்க கிளம்பியாச்சு. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு 7:15 அந்த மாதிரி இருக்கும். அங்கே போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் இருக்கும். எங்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் ஒரு 1/2 hour கழித்து தான் வாங்கிட்டு வந்தோமே. இங்கே பார்த்திங்கன்னா அங்கே வெயிட் பண்ணியிருக்க கேப்பில் இந்த குட்டி பசங்க தூங்கிட்டு இருந்தாங்க. வெயில் அடிக்குது போல், அதனால் கையை வச்சுட்டு ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், அம்மாவும் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா எப்போயும் வாங்குகிற ஸ்நாக்ஸ் கடைக்கு வந்தாச்சு. அங்கே போயிட்டு அம்மா ப்ரெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இங்கே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் இந்த பையன் நாங்கள் போகும்போது எழுந்துக்கவே இல்லை. ஸோ வந்தோடனே தான் எழுந்தார். எழுந்து ஒரே தூக்கத்திலே வந்து ஓலாத்திட்டு இருந்தார். பாருங்கள், கொட்டாயிரம் விடுறாரு. செம்ம தூக்கம். அப்போ தான் எழுந்தார். எங்கே போயிட்டீங்க அப்படின்ட்டு ஒரே இதுவாக கேட்டார். என்னது இது? இங்க பாரு, அங்க இல்லடி, வால் எது காணுது? வந்து மட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மட்டனை கட்டினோன்னே ரொம்ப குஷி ஆகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டாரு. சரி சமைச்சிடுவாங்க இன்றைக்கி ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மாவும் மட்டன் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வேலை கொடுத்துட்டு இருந்தேன் அம்மாவுக்கு. ஏன்னா வந்துட்டு சமைச்சு முடிச்சுட்டு வெளியே போகிற வேலை இருக்குது அடுத்து. ஸோ அம்மாவும் இங்கே பாருங்கள், இவனை பாருங்கள், முடிக்கிறீங்க. இவன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஸோ அம்மா வந்துட்டு பிரியாணி வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டு சைடில் வந்து சிக்கனும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு சூப் கேட்டிருந்தேன், மட்டன் சூப்பு. பட் என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்குமே ரீசன் வந்து நான் தான். ஏன்னா வந்துட்டு வெளியே போனோம், டைம் இல்லை. ஸோ அதனால தான் சீக்கிரமாக எழுந்து போயிட்டு வந்தது. ஸோ அம்மா எல்லாமே சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே நானும் கொஞ்சமாக வேலை பார்த்து கொடுத்தேன். பெருசாக எதுவும் பண்ணலை, சும்மா பாத்திரம் தேய்ச்சி அம்மா காலையிலே பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டாங்க. ஸோ அம்மா சமைக்க மீதி இருக்க அந்த பாத்திரம் மட்டும் தேய்ச்சி கொடுத்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு வந்து பச்சடி நான் தான் ரெடி பண்ணேன். இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வேலை இல்லையா அது. ஸோ அதனால் நான் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பிரியாணி பண்ணிட்டாங்க, சிக்கன் பண்ணிட்டாங்க, அப்புறம் எக் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க. வேறு என்ன, அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் வந்துட்டு இது மட்டும் சரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே அம்மாட்ட கேட்டு தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அவ்வளோதான், இது வந்துட்டு நானும் ரெடி பண்ணிவிட்டேன். அம்மாவும் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு சமைச்சி. இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்துட்டு வேறு என்னது சிக்கன் வந்துட்டு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, பேன் ஃப்ரை, அண்ட் பாயில்டு எக்கு, அண்ட் வந்துட்டு ரைத்தா. அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச்சு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் அடுத்த விலாக் பாருங்கள். இந்த விலாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. பாய்.